ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி 2026. அட்லீஸ்ட் இந்த வருஷம் வந்து ஒரு 1000 crore தமிழ் சினிமாவில் யாராவது அடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பட் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற பெரிய பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு தடலடியான வருஷமாக இருக்கும். அதில் நான் சில பிளாக் பஸ்டர்ஸாக நான் எடுத்து வச்சிருக்கதான் பார்க்க போகிறோம். வருஷ தொடக்கத்திலேயே ஒரு பெரிய கிளாஸோட தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனநாயகன் vs பராசக்தி தளபதியோட கடைசி படம். ஆடியோ லான்ச்லாம் பயங்கரமாக ஃபயராக இருந்துச்சு. ட்ரெயிலர் பார்க்கும்போதே தெரியுது பகவத் கேசரி தான். ஏன்னா வினோத் அவரோட ஸ்டைல் எடுத்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படம் பார்த்தா தான் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு தெரியுது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகுறதே ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. இப்போதைக்கு சென்சார் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொன்ன டைமுக்கு எஃப்எஃப்எஸில் புக் பண்ணவங்களாம் தலையில் துண்டு போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனால் பெட்டராக இருக்கும். கடைசி படம் வர விஜயோட அந்த பொலிட்டிக்கல் சைடையும் ட்ரெய்லரில் நிறையாவே எடுத்து டீஸ் பண்ணியிருக்காங்க. வினோத்தோட ஸ்டைலில் விஜயோட ஸ்வாகில் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நம்ம நம்புகிறோம். இட்ஸ் கோயிங் டு செலிப்ரேஷன் தான் கைஸ். படத்தோட எண்டில் தளபதிக்கு ஒரு குட்டி ட்ரிபியூட்டு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. கடைசி படம்னு சொல்லும் போதே கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு பாசிபிள் 1000 crore கேண்டிடேட் தான். அப்படியே போட்டிக்கு எஸ்கேவோட பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு போட்டின்னு சொல்ல முடியாது. டீம் முன்னாடியே டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பராசக்தி டீம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே பயங்கர ரிச்சாக செம்மையாக இருந்துச்சு. ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி ஹிந்தி திணிப்பை வந்து அதை தடுக்கிற மாதிரி தான் காமிச்சிருந்துருக்காங்க. எஸ்கேக்கு ஹிட் ஆக தான் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு அதிகம். ட்ரெய்லர் மேக்கிங் வைஸ் எமோஷன் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெயம் ரவி வேறு இதில் வில்லனாக நடிச்சிருக்காரு. ஏன்னா எவனுமே இது ஜெயம் ரவி படம்னு எங்கே சொல்கிறானுங்க, எல்லாருமே இது எஸ்கேவோட படம் அப்படின்றத சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம ஜனநாயகனுக்கு போட்டியே அது வர முடியாது தான். ஏன்னா எப்படி பண்ண போகிறானுங்களோ தெரியல. பொறுத்திருந்து பார்த்தா தான் நம்மளுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அடுத்து தலைவருக்கு ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆகுது. எந்திரன் 2க்கு அப்புறம் வர ஒரு சீக்குவல் தான். ஜெயிலர் 1 விட ஜெயிலர் 2 செம பிரம்மாண்டமாக வரப்போகுது. கேமியோவில் ஷாருக் கான்லாம் எல்லாம் வர மாதிரி ரூமர்ஸ்லாம் இருக்குது. நெல்சன் டார்க் காமெடி தான், ஆக்ஷனில் நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரிய போகுது. இந்த குட்டி டீசர்லேயே ஃபஸ்ட் லுக் டீசர்லேயே பயங்கரமாக இருந்துச்சு. தலைவர் காட்டி எழுந்தது தான். இதுதான் ஒரு 1000 crore அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க, பயங்கர சான்சஸ் இருக்குது. எல்லாருமே இதுதான் 1000 crore அடிக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அடிக்கும். நெல்சன் அவர் ஆக்ஷன் இறக்கி விட்டால் தான். அடுத்து கமல்ஹாசனுக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் 3 வேறு வரப்போகுது. இந்தியன் 2க்கு அப்புறம் இது எப்படி இருக்க போகுதுன்னு பயங்கர டவுட் தான். ஆனால் சிஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். பயங்கர சிஜி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இதை இப்போதைக்கு ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி இழுக்கிறாங்கன்னு தெரிலங்க. அண்ட் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. அண்ட் AK-64 பற்றி இப்போதைக்கு பெரிய ஐடியா இல்லை. ஏன்னா தலை ரேசிங்கில் பிஸியாக இருக்கார். ஆதிக் ரவிச்சந்தர் இல்லைன்னா சிறுத்தை சிவா கூட கை கோர்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் தான் அந்த ப்ரொடியூசராகவே இருக்க போகிறாரு. அவர் தான் அந்த ஜிபியோட டைரக்டர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசராகவே இருக்க போகிறாரு. AK-64 ப்ரொடியூசரும் அவராக தான் இருக்க போகிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அது இந்த வருஷத்தில் வருமானு தெரிலங்க. சூர்யா அண்ட் RJ பாலாஜி காம்போவில் கருப்பு டீசர் செமையாக இருந்துச்சு, செம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. சூர்யாவுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த பல வருஷமாக அவருக்கு சக்ஸஸ்ன்றதே கொஞ்சமாக கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் அவர் கண்டிப்பாக சக்ஸஸ் அடிப்பார்னு நம்ம எல்லாம் நம்புகிறோம். அண்ட் அவருக்கு இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் வர வேண்டிய படம் தான். ரெட்ரோலாம் பயங்கரமாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஏன் போக மாட்டேங்குன்னு தெரில. கடந்த பல வருஷமாக அவருக்கு ஒரு நல்ல ஹிட்டே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னு தெரில. கண்டிப்பாக நல்ல ஹிட் இது தரும்னு நம்ம நம்புகிறோம். அப்படியே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக்கு வாத்தியார் அண்டு சர்தார் ட்ரெயிலர் வருது. வாத்தியார் ட்ரெயிலர் செம ஃபன்னாக இருக்குது. சர்தார் 2 ஸ்பை த்ரில்லர் இந்த வருஷம் எண்டில் அது வரும்னு நம்ம நம்பலாம். இது பயங்கர ட்விஸ்டோட, இந்த வாத்தியார் மூவி பயங்கர ட்விஸ்டோடு இருக்குது. அது போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் அது மாற்றி இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்குது தான் சொல்லலாம். ஆனால் சர்தார் 2 ஸ்பை த்ரில்லராக இருந்த வருஷம், இந்த வருஷத்தோட எண்டில் அது வரும்னு நம்ம நம்பலாம். அப்படின்ற மாதிரி தான் வரும்னு நம்மளுக்கு தோணுது. கார்த்தி 2 என்ன ஆச்சுரா, அதை பற்றின கைதி 2 என்னாச்சு, அதை பற்றின எதுவுமே சொல்ல மாட்டுறாங்க. கைதி 2 பற்றி எதுவுமே வர மாட்டேங்குது. அதை பற்றி என்ன தான் சொல்ல போகிறானுங்கன்னு தெரில, எப்போ வரும்னே தெரிலங்க. ஆனால் அவர் ஹீரோவாக நடிக்கிறது டிசின்னு ஒரு அவர் மிஸ்டர் பாரத் அப்படின்ற மாதிரி ஒரு படத்துக்கு டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஒரு புது ஆக்டரை வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் யூடியூப்லலாம் பயங்கரமாக நடித்து இப்போ சினிமாவுக்கு வந்திருக்காரு. சினிமாலேயும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வேறு ப்ரொடியூசராக இந்த படத்துக்கு இருந்திருக்காரு. அப்போனா கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும்னு நம்பலாம். ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் சும்மா இல்லாமல் அவர் டிசின்னு ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டிசி மேனுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே அதை காமிக்க ட்ரை பண்ணுறாங்களோ என்னவோ.
அவர் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காருன்னா அவரை வச்சே சில பேர் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு R-rated படமாக தான் இருக்கும். அவர் படம் எடுப்பாருன்னு பார்த்தா இவரே வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்கானுங்களே. தனுஷ்க்கு D54 அண்ட் அப்துல் கலாம் பயோபிக் வருது. அந்த D54 பற்றி பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கிடைக்கல தான். அண்ட் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இப்போ வெளியே இல்லை. ஐ திங்க் அது சீக்கிரட்டாக டக்குன்னு வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அண்ட் அவர் அப்துல் கலாமோட பயோபிக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அனௌன்ஸ்மெண்ட் தான். நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கு. அவர் அப்துல் கலாமாக நடிக்க போகிறாரு தான். அவருக்கு கண்டிப்பாக இந்த இது சூட் ஆகும் தான் நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக வேணுங்க. ஒரு முசல்மானுக்கு இது இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? பயங்கரமான ஆளு. STRக்கு வெற்றிமாறனோட அரசன், அதாவது வடச்சென்னை வேர்ல்டோட அவர் மிக்ஸ் ஆகிருக்காரு. அண்ட் வடச்சென்னை வேர்ல்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண நம்ம வெற்றிமாறன் ட்ரை பண்ணுறது போல இருக்குது. அது எப்படி நம்ம LCU லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி VCU மாதிரி வரும் போல இருக்குது வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இந்த வடச்சென்னையை வச்சு பயங்கர பெருசாக அது இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்கெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. அந்த அனிருத்தோட மியூசிக்கு, அந்த ரத்தம் தெறிக்க இருக்கிறதுலாம் பயங்கரமாக இருக்குது. STR இந்த இதில் பயங்கரமாக கலக்குவாருன்னு நம்ம எல்லோரும் நம்புவோம். அண்டு நம்ம STRக்கு இது வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம டிராகன் படத்தை எடுத்த நம்ம டைரக்டரான அவர் வந்து காட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி நம்ம வின்டேஜான STR லுக்கை பார்க்க போகிறோம். அதாவது 2 பேரும் கலந்து வரப்போகிற பிரதீப்போட அந்த LIK ஃபியூச்சரிஸ்டிக்கான இருக்கும்ல, அதை பற்றின ஒரு மூவி மாதிரி தான் காமிக்க போகிறாங்க. இந்த STRோட இந்த காட் ஆஃப் லவ்ன்ற மூவி கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நம்புகிறோம். ஏன்னா அவர் திரும்ப பழையபடி அந்த லவ் மூடுக்கு மாற போகிறாருங்க. ஒரு வின்டேஜான ஒரு STR நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க தான். அண்ட் நம்ம பிரதீப் ரங்கனை பார்த்தோன்னா அவர் LIK அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மூவியை நடிக்க போகிறாரு. பயங்கரமாக அந்த படம் இருக்குன்னு நம்புகிறோம். டியூட் படம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லா படமும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குங்க. தொடர்ந்து ஹேட்ரிக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா படமுமே 100K தாண்டுது தான். அண்ட் இந்த படம் வந்து நம்ம நயன்தாரா மேமோட ஹஸ்பண்டான நம்ம சிவா தான் அதை எடுக்க போகிறாரு. அது விக்னேஷ் சிவா தான் எடுக்க போகிறாரு. கண்டிப்பாக நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறோம். டியூட் வந்து அந்தளவுக்கு மக்கள் இதில் பெரிய வரவேற்பு இல்லைனாலும் அது 100K அடிச்சிருச்சு, 100 crore அடிச்சிருச்சு. அதே மாதிரி இதுவும் அடிக்கும்னு நம்ம நம்பலாம். அண்ட் சூரிக்கு மண்டாடி அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிக்க போகிறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் பேஸ்டு படம் தான். அண்ட் நம்ம சூரிக்கு இந்த படம் தான் ஒரு இந்த வருஷத்தில் இந்த ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. அதில் 2 டீமாக இருக்க போகிறாங்களாம். அந்த 2 டீமுக்கும் நடக்க போகிற ஒரு கிளாஸ் மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஒரு போட்டி மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நம்பலாம். அண்டு நம்ம ஜெயம் ரவி அவருக்கு வந்து கடந்த வருஷமாக அந்தளவுக்கு பெரிய பேர் இல்லைனாலும் அவர் வந்து ஜீனி அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படம் நல்லா தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கோட் அப்படின்ற மாதிரி இன்னொரு படமும் நடிக்கிறாரு. இந்த வருஷத்தில் அவருக்கு நிறைய 3 படம் வருதுங்க. அண்ட் நம்ம ஜெயம் ரவியோட ஃபஸ்ட்டு ப்ரொடியூசராக நடிக்கிறாரு. இந்த ப்ரொடக்ஷனில் இந்த படம் வருது. இந்த ப்ரோக்கோடுன்றது அவர் ப்ரொடக்ஷன் தான் வருது. தனி ஒருவன் 2 அதுவும் கண்டிப்பாக வரும்னு நம்ம நம்புகிறோம். அதை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு. இந்த வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுவானுங்களாம் தெரியல. கண்டிப்பாக பண்ணுவானுங்கன்னு தான் நம்புகிறேன். அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறையா இருக்கும், பயங்கரமாக இருக்குங்க. அண்ட் நம்ம ராகவா லாரன்ஸ்க்கு LCU கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படமான பென்ஸ் அப்படின்ற படமும் பயங்கரமாக வரப்போகுது. அதை பற்றி நிறைய பேச்சு இருக்குது. அதோட டைரக்டரான ஒருத்தர் கூட நம்ம ராகவா லாரன்ஸுக்கும் இதுக்கும் பயங்கர சண்டை ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால தான் அந்த படத்தோட டைரக்டரே மாற்ற போகிறேன், இந்த படத்துல நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால தான் அதை மாற்றுறாங்க போல இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம் மாதிரி தான் இருக்கும்னு தோணுது. கண்டிப்பாக இது நல்ல ஒரு அமைப்பு தரும் அப்படின்ற மாதிரி நம்புவோம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான் இருக்கும். LCUக்குள்ளே கனெக்டாக வேறு. அண்ட் அவருக்கு புல்லட்டுன்ற மாதிரி இன்னொரு படமும் வருது. இன்னும் போயிட்டே தான் இருக்குது. அவர் புல்லட்டுன்ற மாதிரி நிறைய லிஸ்ட்டில் போயிட்டே தான் இருக்குது. நிறையா படம் வேறு அவருக்கு இந்த வருஷம் வரப்போகுதுன்னு நம்பலாம். இப்போதைக்கு ஒரு 3 படம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, 2 படம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. காஞ்சனா 4க்கு என்னடா ஆச்சு? காஞ்சனா 4க்கு ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்லாம் வேறு அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு. அந்த சம்மரில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன ஆக போதோ யாருக்கு தெரியும். அண்டு நம்மளோட GV பிரகாஷோட இம்மோர்டல்னு ஒரு வேம்ப் இருக்குது. அந்த மூவி அது வந்து இது ஒரு வேம்பயர் மூவியாகவும் ஒரு ஹாரர் பேஸ்டு மூவியாகவும் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸும் இருக்குது. அண்ட் நம்ம GV பிரகாஷ்க்கு அந்த மியூசிக்கெலாம் கலக்கிறான் பயங்கரமாக. ஏன்னா படத்தில் தான் அவர் ஒன்றுமே அந்தளவுக்கு வரமாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். படத்தில் அவர் அந்தளவுக்கு வரமாட்டுறாருங்க. ஏன்னா மியூசிக்லாம் பின்னி எடுக்கிறாரு. அண்ட் நம்ம ஹாப்பி ராஜ் அப்படின்ற படத்தில் தான் நம்ம அப்பாஸ் வந்து திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. அவருக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் போல இருக்குங்க. அண்ட் நம்ம விஷாலோட துப்பறிவாளன் 2 அப்படின்ற மாதிரி நிறையா படம் வரப்போகுது. அண்டு இந்த மாதிரிலாம் நிறையா படம் வந்துக்கிட்டு இருக்க நம்ம சுந்தர்சியோட
மூக்குத்தி அம்மன் அப்படின்ற மாதிரி அந்த படத்தோட 2 எடுக்க போகிறாங்களாம். அது நல்லா இருக்கும், நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம டிமாண்டி காலனி 3, அந்த டிமாண்டி காலனி 1 நல்லாயிருக்கும், 2 நல்லாயிருக்கும், 3 நல்லாயிருக்கும் நம்பலாம். 2ல் அந்த ஃபைனல் ட்விஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. அந்த படத்தில் ஸ்டோரியெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நான் விஷுவல்ஸ் தான் அந்தளவுக்கு இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் சொதப்பி விட்றானுங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த 3 பயங்கரமாக இருக்கும்னு நம்ம எல்லாருமே நம்பலாம். அண்டு நம்ம விஜயோட பையன் சஞ்சயோட சிக்மாவும் வருது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா அவர் பையன் வந்து ஆக்டர் ஆகாமல் ஒரு டைரக்டர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. அவரோட படமும் வரப்போகுது. டோட்டலி இது வந்து ஒரு நல்ல மூவியாக அமையும் நம்ம நம்பலாம். அண்டு நம்ம அடுத்த மூவியாக தயாங்கரம் அப்படின்ற மாதிரி விஜய் சித்துவோட அந்த கேங் மொத்தமாக நடிக்கிறாங்க. அவங்களாம் நடிக்கிறதுனால ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அண்ட் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்தார்ல, அண்டு குடும்பஸ்தன் இவங்கெல்லாம் எடுத்த டைரக்டர் வந்து அதர்வா வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு நம்புகிறோம். அண்ட் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்தவங்க வந்து இந்த வித் லவ் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஜய் சித்து இவங்களாம் இருக்கிறதுனால ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். அண்ட் துருவ நட்சத்திரம் இந்த படம் எப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறானுங்களோ, அது ப்ரொடியூசருக்கு நிறையா கடன் இருக்குது அப்படின்ற மாதிரியே இந்த படத்தை ரிலீஸே பண்ண மாட்டானுங்க. எவ்வளோதாங்க கடன் இருக்கும், இது சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு இதுக்கு இருக்குது, கண்டிப்பாக வரும். அண்ட் அதர் ஸ்டேட்னு பார்க்கும்போது நம்ம ராம் சரணோட பெட்டி அப்படின்ற மாதிரி ஒரு படம் வருது. அது வந்து கேம் சேஞ்சர் மாதிரி இல்லைனாலும் ஒரு நல்ல படம் தான். அண்ட் யாஷோட டாக்ஸிக் வருது. அதோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் பிரபாஸோட ராஜசாப் அப்படின்ற மாதிரி ஒரு படம் வருது. அது வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு மூவியாக இருந்தாலும் அது அந்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வரவேற்பு வாங்கலைங்க. அண்ட் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி இன்னொரு படத்தையும் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணலான்னு தான் இருக்காங்க. அண்ட் அதோட ஃபஸ்ட்டு வேறு ஆக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மாற்றிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால் இதை மாற்றினால அந்த கல்கிலே அந்த ஆக்டரை மாற்றுறானுங்க. என்னங்க பண்ணி வச்சுருக்கானுங்க. அண்ட் நம்ம நானியோட பேரடைஸ்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் வருது. நானியோட பேரடைஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக வந்து R-rated மூவி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களும் இதில் வந்திருக்கு. ஓவரால் இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஹீரோகளுக்காகவே நிறையாவே இருக்குது. 2026 தமிழ் சினிமாவுக்கு எப்படி இருக்க போகுதோ போகும்போது பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எதுக்காக ஈகர்லி வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய், see you.